கோர்ஸில் எனக்கு ஸ்பெஷலாக என்ன ஒரு டெவலப் ஆச்சுனாக்கா பொறுமைங்கிற ஒரு குணம் இப்போ டெவலப் ஆகிருக்கு. வேகம் விட இப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அதை நம்ம எதையுமே செயல்படுத்தணும். பொறுமைங்கிற போது நம்ம தீர்க்கமாகவும் சிந்திக்கிறதுக்கு டைமும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குணம் எனக்கு உள்ளே வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. அது ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக நான் கருதுனேன். 2 ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி. கிருஷ்ணகுமார் சார் போஸ்டர்லாம் கரெக்ட் பண்ணார். சந்தோஷ் சார் எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணி எல்லாத்தையும் கூட கொண்டு வரணும், யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் கொண்டு போகணுன்ட்டு 2 பேரும் ரொம்ப அருமையாக இந்த கோர்ஸை வழிநடத்தி நல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப 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 சிரமமான நன்றிகள். ஃபஸ்ட்டு டேயே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா என்னால் தனியாக கையோடு ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் என்னால் எதிர்க்க முடிஞ்சது. அது ஒரு ரெக்கார்ட் பிரேக் கணக்கில் எனக்கு தோணுச்சு. வாழ்நாள் நான் ரொம்ப சாதிச்சேன். பயங்கரமான சாதனை. என்னால் கீழே உட்காந்து எதிர்க்கிறது உடம்பு என்ன சொன்ன பேச்சு கேட்காம இருந்த உடம்பு என்னோட சொல் பேச்சு கேட்குற மாதிரி வச்சுக்கிறீங்க 2 பேரும். கிருஷ்ணகுமார் ஜிக்கும் சந்திரசேகர் ஜிக்கும் ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். ஃப்ரம் த பிகினிங் ஃபர்ஸ்ட் டே இருந்து லாஸ்ட் டே என்டையர்லி டிஃப்ரெண்ட். எல்லாமே நியூ டெக்னிக்ஸ். அண்ட் இதை நம்ம லைஃப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நிதானம், பொறுமை, இந்த மூச்சோடு சேர்ந்து எல்லாமே பண்ணுறது, எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு தோன்றது. வெரி நைஸ். அண்ட் டீச்சர்ஸ் சொல்லவே வேண்டாம். கிருஷ்ணகுமார் ஜி அண்ட் என்னோட ஹாப்பினஸ் ப்ரோக்ராம் டீச்சர், அப்போ பார்ட் ஒன் டீச்சர் சந்திரசேகர் சார், அவர்கிட்ட மறுபடியும் கோர்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மூச்சோட பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது அது ரியலைஸ் பண்ணலாம். இப்போதான் இந்த கோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மூச்சோட பண்ணுறதுன்னா என்ன அப்படின்ற ரியலைசேஷன் வந்துருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மைண்ட் ரொம்ப காமா இருக்கு. கொஞ்சம் பரபரப்பா இருப்பேன் எப்பவுமே. இங்கே ஓடி அங்கே ஓடிட்டு இருப்பேன். ரொம்ப கொஞ்சம் அமைதியாயிருக்கு மனசு. அந்த தூக்கத்துக்கு ஆசைப்பட்டு தான் நான் பிரெயின் யோகா கம்ப்ளீட் பண்ணேன். நான் ரொம்ப டீப்பாக இருக்குது, மனசு அமைதியாக இருக்குது. ஜென்ரலாக மெடிடேட் பண்ணும்போது நிறையா தாட்ஸ் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். நேற்றுக்கு இந்த மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப ஆழமாக போக முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த டீச்சர்ஸ். காலேஜ் முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணுறப்போ ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. ரொம்ப காமாக மைண்ட் பீஸாக இருக்குது. நைட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்க முடிஞ்சிச்சு. எப்போவுமே லேட்டாக தூங்குறேன். நான் முடிச்சுட்டு சீக்கிரமாக தூங்குறதுனால நல்லா தூக்கமும் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு முதல்ல தூக்கம் கரெக்டாக இல்லை. லேட்டாக தான் தூங்கிட்டு இருந்தேன். நடுவில் நிறைய டைம் பிரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பொறுமைங்கிறது எனக்கு சுத்தமாக இல்லை. பட் இந்த 5 டேஸில் நல்லாவே தெரியுது. லைக் இப்போ ரொம்ப பொறுமை. இப்போ அவசரப்படாமல் ஓகே பார்த்து எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு செய்கிறது இப்போ பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் காமாக இருக்கேன். நல்லா இருந்துச்சு. இந்த பயிற்சி நடத்தி கொடுத்த சந்திரசேகர்ஜி, கிருஷ்ணகுமார்ஜி ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு பயிற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மெடிடேஷனுக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்துச்சு. மெடிடேஷன் பண்ணும்போது அந்த மெடிடேஷன் ஆழமாக இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப புதுமையாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஸ்ரீகுருதே யோகாவில் எனக்கு என்னன்னே தெரியாதுக்கும். என்னோட பொண்ணு கவிதாக யோகா பண்ணுறதாகணும்னு முயற்சி பண்ணி யோகா செஞ்சு முடிக்குங்க. இப்போ உடம்பு நல்லா இருக்குது. நான் செய்யலாமே இருக்குதுமா. நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. பரபரப்பாக மெக்கானிக்கலாக இருந்துகிட்டே இருந்தேன் நான் லைஃப்பில். இப்போ இது பண்ணினதுக்கப்புறமா எதை எடுத்தாலும் சாஃப்டாகவும் மெடிடேஷன் மாதிரியே இருக்குது. வீட்லேயே எல்லாம் சாஃப்டாகவே நடந்துக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே பொறுமையாக சைப்புத்தன்மை எல்லாம் புதுசாக வந்துட்ட மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. சந்திரசேகர்ஜிக்கும் கிருஷ்ணகுமார்ஜிக்கும் குருதேவருக்கு ரொம்ப நன்றி. கார் ஓட்டுறது கூட ஒரு லெமோரியன் ஸ்டைலில் போகும்போது சேருக்குலாம் எதுக்கு பரபரப்பாக ஓட்டணும், நிதானமாக அப்படி அழகாக போனாலே கூட ஸ்மூத்தாக போல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. டெஃபினட்டாக இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் கோர்ஸ். புதுசாக ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. ஆசிரியர்களுக்கும் கிருஷ்ணகுமார்ஜிக்கும் சந்திரசேகர்ஜிக்கும் குருஜிக்கும் பெரிய தேங்க்ஸ். ஒரு ஃபீலிங்காக இருந்தது. நல்லாவே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இது நல்லபடியான கோர்ஸ். நல்லா இருக்கும். என்னை இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் அறிமுகப்படுத்தி வச்ச சந்திரசேகர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த
அதாவது என் பெயர் கொண்ட ஒருத்தர் ஆசிரியர் இது மாதிரி எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். டென்ஷன் ஆகிறது கூட ரொம்ப ஸ்லோவாக டென்ஷன் ஆகுது. வீட்டில் கோவப்படுறது கூட ரொம்ப மெதுவாக கோவப்படுறீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா மெதுவாக கோவப்படட்டும் நம்ம கோவப்படுறோம்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டு டீச்சர்ஸ்க்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உறுதியுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு கோர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த கோர்ஸில் என்னோட அனுபவம் என்னன்னா இந்த நாள் ஃபுல்லாக என்னால் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுது. டயர்டு பெருசாக ஆகிறது இல்லை, தூக்கம் நல்லா வருது. அப்புறம் இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக செய்யணுங்கிறது என்னோட விருப்பம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஆக்டிவ்ஸ் ப்ரோக்ராம் பண்ணால் ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சஸ் தான் பண்ணுவோம், பண்ணி அப்புறம் வந்து கிரியா பண்ணிப்போம். ஸோ அது ஒரு மாதிரி இருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு ஏஜ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப முக்கியம்னா உடம்பு வந்து மனசு கூட பேசுறது ஃபீல் ஆச்சு செய்யின்னு சொல்லி. அதுதான் எனக்கு இந்த கிளாஸில் எனக்கு அனுபவம் கிடைச்சு. நன்றி. டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் நாள் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா டீப் ஸ்லீப் வருது. டே ஃபுல்லாகவே பிரிஸ்காக இருந்த மாதிரி இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஆல் டீச்சர்ஸ். ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு பவுலுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு சர்க்கிள்குள்ளே அப்படியே கட்டி வச்ச மாதிரி அந்த சைலன்ஸ் என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் இந்த லெமூரியன் யோகா அதாவது மற்ற பயிற்சிகளுக்கும் இதுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப மென்மையாக எல்லா வயசும் உள்ளவங்களும் பண்ணலாம். அதுதான் இது ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப மூச்சோட ஆழ்ந்து போக முடியுது. ஏன்னா குருஜி வார்த்தைக்கு வார்த்தை மூச்சு சொல்றாரு. லெமூரியன் யோகாவில் பார்த்தீங்கன்னா அதை நம்ம முழுசாக உணர முடியுது. அது ரொம்ப அற்புதம். எல்லாருக்கும் ஆசிரியர் கிருஷ்ணகுமார்ஜி, சந்திரசேகர்ஜி எல்லாருக்கும் நன்றிகள்.